viewers, நான் காயத்ரி அருணாச்சலம் Gayu cook tipsங்கற இந்த YouTube சேனல் மூலமா வாரம் ஒரு ரெசிபியா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வார ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இந்த வார ரெசிபி என்னங்கறத பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற ரெசிபி பானிபூரிக்கு எப்படி பானியும் ஸ்டஃப் பண்ணுற மசாலாவும் செய்யறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பானி தயார் பண்ணுறதுக்கு முதல்ல 1 கப் மல்லித்தலை, 1/2 கப் புதினா, மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2. இப்போது நான் சொன்ன எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுக்கோங்க. இது கூட தண்ணி லைட்டாக தொளிச்சுக்கோங்க. தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்சியில் இதை அரைச்சிடலாம். இதோ மல்லி புதினாவை இப்படி மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா சாறு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம புளிக்கரைசலும் யூஸ் பண்ணலாம். புளிக்கரைசல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. சாட் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காமன் சால்ட் அதாவது வீட்டில் உபயோகப்படுத்துகிற உப்பு 1/2 ஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 ஸ்பூன், இது நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், சர்க்கரை 1 ஸ்பூன், தண்ணி தேவைக்கு. இப்போது பானி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம அரைச்சி வச்ச சட்னியை எடுத்துக்கலாம். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட மிளகாத்தூள், சாட் மசாலா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் சால்ட், காமன் சால்ட் அதாவது நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற உப்பு. இந்த பிளாக் சால்ட் வந்து தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற உப்பே நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள், மல்லித்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி கெட்டியாக இருக்குது. இது நல்லா லிக்விடாகணும், நல்லா தண்ணி ஆகணும், கடன்னு இருக்கணும். அதனால எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இதில் புளிப்பு பத்தலைன்னா நம்ம வேணும்னா எலுமிச்சம்பழம் சாறை இன்னும் சேர்த்துக்கலாம். உப்பும் புளிப்பும் மட்டும் நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. உப்பு பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இனிப்பு ஆட் பண்ணணும், இல்லைன்னா உப்பு எவ்வளோ தேவைங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போது 1 ஸ்பூன் நம்ம எடுத்து வச்ச சுகரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டஃப் பண்ணுற மசாலாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாம். முதல்ல 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து உதுத்தி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் Black சனாவை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு, சாட் மசாலா 1/2 ஸ்பூன். முதல்ல நம்ம உதுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். இது கூட சன்னா வேக வச்சது, வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர், சாட் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு. நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கறனால கம்மியான அளவே உப்பு போடுங்க, தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம பானிபூரிக்கு ஸ்டஃப் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க பானிபூரிக்கு பானியவும் மசாலாவையும் ஸ்டஃப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பூரியை எடுத்து நடுவில் ஒரு ஹோல் இப்படி மேக் பண்ணிவிட்டு இதில் மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம்.
ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானியில் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்தோன்னா இதோ டேஸ்டியான பானிபூரி தயார். இந்த வார ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.